இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து ரீசெண்ட் டைம்ல நிறைய முக்கியமான போர் விமானங்கள் ஆகட்டும் மிசைல்ஸ் ஆகட்டும் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா Tu-160M பாமர் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், Su-35 ஆகட்டும், இப்போ இது எல்லாத்தையுமே கடந்து Su-34 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாமர் ஏர்கிராஃப்டை இந்தியாவுக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது? இந்தியா வந்து இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல வந்து இந்தியா வந்து இது எல்லாமே வேணாம், எங்களுடைய ஓன் ப்ராடக்டே போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேட்டாவோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் டெவல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்த Su-34 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமர் ஏர்கிராஃப்ட் 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டா இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. ஆக்சுவலா இது வந்து நேட்டோ வந்து இதை வந்து புல் பேக் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதுக்கு காரணம் அது வந்து பாமர் ஏர்கிராஃப்ட் இருக்க காரணத்தினால அதை வந்து பர்டிகுலரா அவங்க ஒரு நேம் வச்சு சொல்றாங்க. அதை தாண்டி இதுல 2 இன்ஜின் வந்து முக்கியமா போத்திருக்காங்க. AL-31FM-1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை இதுல வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ்னா இது வந்து பகல் டைமா இருந்தாலும் சரி, நைட் டைம்லயும் சரி, இல்ல வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அல்ல பனி ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு கிளைமேட்னாலும் ரொம்ப சூப்பரா செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்கு. அதை தாண்டி இதுல ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுல இருக்கு. ஆனா இதை வந்து ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி பெரிய லெவல்ல கிடையாது. ஆக்சுவலா இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இது வந்து சூட்டபிள் கிடையாது. அதை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளைட்ல வந்து போயிட்டு இருக்கும் போதே ஃபியூல் ஃபில் பண்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இதுல இருக்கு. அதை தாண்டி இது வந்து அதிகமான பேலோட சுமந்து கொண்டு போய் எதிரினுடைய ஒரு பாம்பை போடுறதாகட்டும், வேற ஏதாவது வெப்பன்ஸ் போறதாகட்டும் ரொம்ப சூப்பரா செயல்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நம்பிக்கையை ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் 2014 தான் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதை தாண்டி இது வந்து இது வரைக்கும் 160 வந்து 2024 வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஆக்சுவலா நியூ கஸ்டமர் 2 பேர் வந்து கூடிய விரைவில் வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா அல்ஜீரியாவாகட்டும், அதை தாண்டி ஈரான் ஆகட்டும், இவங்க 2 பேருமே வர போறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா வந்து ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை முக்கியமா ஃபோக்கஸ் பண்ற காரணம், இதுல 2 பேர் அமர்ந்துக்கலாம். இதுல 2 பேர் அமர்ந்துகிட்டு நம்ம கிச்சன் ஃபெசிலிட்டி கூட இதை வந்து உள்ள இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு காரணம் இது ரொம்ப தூரம் பயணிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா மேக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல போகும். சரியா சொல்லணும்னா ஒலியை விட 1.6 மடங்கு ஜாஸ்தி. 1 மணி நேரத்துல 1900 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எதிரியை கண்காணிச்சு அடிக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து தரைப்பகுதியில மட்டும் பிளாட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இதுல எக்ஸ்டர்னல் பேலோட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலா பேலோடு வந்து அதிகமா இருந்துச்சுனாவே நம்ம வந்து மிசைல்ஸ் ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும், பாம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுல போட முடியும். அதுவும் பர்டிகுலரா இதுல 8 டன்ல இருந்து 14 டன் அளவுக்கு எடையை வந்து சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த பாலகோட்ல இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தினாங்க. அந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கு இந்த Su-34 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. உலகத்துல இருக்க எல்லா நாடுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த Su-34 அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய Su-30MK போர் விமானத்தினுடைய அப்படியே டூப்ளிகேட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. Su-27 பிளாங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து தான் இவங்க இதை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதை தாண்டி உலக நாடுகள் இதை வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம், இது வந்து பிரிசிஷன் அட்டாக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அட்டாக் வந்து இதுல பண்ண முடியும். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலகோட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை இந்தியா வந்து எதிரிகளா அடிச்சு நொறுக்குனாங்க. அதுவும் பர்டிகுலரா மீரஜ் 2000 அப்படிங்கிற போர் விமானத்தின் மூலமா. அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து இந்த Su-34 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் இருப்பது இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து பார்க்கப்படுது.
இந்த போர் விமானத்தினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தா லென்த் வந்து கிட்டத்தட்ட 23 மீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. இதனுடைய வித் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14 மீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மொத்தமா இந்த பிளைட் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது என்னுடைய வெயிட் 44 டன் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை தாண்டி இதுல ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் வந்து இதுல பிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் படிக்கலாரா R77 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் ஆகட்டும், R733 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 மிசைலுமே இதுல கொண்டு போக முடியும். ஆனா இது வந்து ஏர் டு ஏர்ல இருந்து எதிரி அடிக்கிறதுங்கிறது பெரிய லெவல்ல இருக்காது. அதாவது மற்ற போர் விமானத்தை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஏர் டு ஏர் மிசைல்ல கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுல இருக்க ரேடார் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான ரேசாரா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது PESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாசிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேண்ட் அரே அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பழைய காலத்து மாடலா இருக்குதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து பார்க்கப்படுது. Su-34 அப்படிங்கிற பாமர் ஏர்கிராஃப்டை மெயினா எந்த பகுதியில எந்த எதிரியா அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அதுவும் படிக்கலரா இந்த Su-34 வந்து மெயினா கமாண்ட் சென்டர் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலா அழிக்கணும், இல்ல எனிமி பேஸை வந்து டோட்டலா வந்து அடிச்சு நொறுக்கணும், இல்ல வந்து இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு மிசைல் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி பல பகுதியை அடிச்சு நொறுக்கணும்னா இதை யூஸ் பண்ணி டோட்டலா நாசமாக்க முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல கைடட் பாம்ஸ் எல்லாம் நிறைய பிக்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம எந்த பகுதியை டார்கெட் பண்றோமோ அந்த பகுதியை வந்து துல்லியமா தாக்கி அழிக்கிறதுல இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். அதே மாதிரியே எனிமியினுடைய ரேடாரை ஜாம் பண்ணிட்டு நம்முடைய உள்ள இருக்க ஏர்கிராஃப்ட் வந்து போய் அடிச்சு நொறுக்கிறதுல இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா வெதர்லயும் யூஸ் பண்ற காரணத்தினால இந்தியா மாதிரி பகுதிகள், ஏன்னா -30 டிகிரியும் இருக்கும், இல்ல 45 to 50 டிகிரி இருக்கும், ரெண்டுமே இருக்கிற மாதிரி நிறைய வந்து இந்த ஏர்கிராஃப்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த Su-34 வந்து ஒரு மிகப்பெரிய பாசிவா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே இது வந்து கடலோர பகுதியில KH மிசைல் மூலமா ஈஸியா பல ஆன்டிஷிப் மிசைல அட்டாக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளானுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து இப்போ கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை, காஸ்ட் வைஸ் யாரு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இல்ல. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா இதுல 50 to 60 மில்லியன் டாலர் வந்து இந்த Su-34க்கு ஒரு போர் விமானம் வாங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து Su-30 MKI போர் விமானம் ஆல்ரெடி இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 45 மில்லியன் டாலர்லயே ஈஸியா வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இந்தியாவிலே வந்து ரொம்ப காலமா வந்து தயாரிச்சிருக்கோம். அதுல வந்து பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணி இந்தியா வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்ம ரஃபேல் போர் விமானம் நம்ம ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர் அளவுக்கு காசு வந்து அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி தேஜஸ் MK1A இப்போ வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. இது வந்து 40 மில்லியன் டாலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உச்சத்தடையுது. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது Su-34 அப்படிங்கிறது ரேட் கம்மி தான். ஆனா இந்த பல்வேறு டெக்னாலஜி வந்து ரொம்ப பழைய காலத்து மாடலாவே இருக்க காரணத்தினால இந்தியா வந்து இதை வாங்குறதுக்கு ரொம்ப நாளா யோசிக்கிறாங்க. அதை தாண்டி இன்னுமே வந்து ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட AMCA அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் வரப்போகுது. அது எல்லாமே வந்து இந்த Su-34 விட பல மடங்கு வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்க காரணத்தினால இந்தியா வந்து அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்தியா வந்து இந்த Su-34 அப்படிங்கிற ஒரு பாமர் ஏர்கிராஃப்டை நம்ம வாங்கலின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வேற என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும்? நம்ம கிட்ட Su-30 MKI போர் விமானம் நம்ம கிட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமா வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 270 இருந்து 280க்கு மேல வச்சிருக்கோம். அதன் மூலமா நம்ம லாங் ரேஞ்சில் எதிரியை அடிக்கணும்னா நம்ம இதைவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன்னா என்னுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது. ஆனா இந்த Su-34 வந்து ஜஸ்ட் ஒரு 1100 கிலோமீட்டர் மட்டும் தான் கவர் ஆகுது. அதனால அதை வாங்குறதுக்கு நம்ம வேற ஏதாவது ப்ராஜெக்டை நம்ம ஓன் டெவலப்மெண்டே பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் வந்து நம்ம மனசுல ஏற்படுது. அதை தாண்டி இது வந்து பேலோடு வந்து 8 டன் சுமந்து கொண்டு போக முடியும். அப்படி நம்ம கொண்டு போச்சுன்னா லாங் ரேஞ்சில் எதிரிய கைடட் பாம்ஸ் ஆகட்டும், பிரிசன் கைடட் பாம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பாம் மூலமா அடிச்சு நொறுக்க இருக்கு இந்த Su-30 MKI இதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கோட்பாடை முன்னாடி வைக்கிறாங்க. இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன்னா இந்த ரஃபேல் போர் விமானம். ஆக்சுவலா ரஃபேல் போர் விமானம்
Su-34 பல மடங்கு சூப்பரா செயல்படும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த Su-34 வந்து ஏர் டு ஏர் மிசைல்ல பெரிய லெவல்ல எதிரியை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வேலையும் இது சூப்பரா செய்யப்படும். அது மட்டும் இல்லாம தரைப்பகுதியா இருந்தாலும் சரி, வான் பகுதி, விமான பகுதி, எல்லா பகுதியிலுமே ரொம்ப சூப்பரா செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம டீப் ஸ்ட்ரைக் பண்ணணும்னாலும் பண்ண முடியும், இல்ல வந்து நியூக்ளியர் வெப்பனை தூக்கிட்டு போய் எதிரியை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்கும். இந்த மாதிரி பல கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி இதுல இருக்க எல்லா டெக்னாலஜியுமே ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரஃபேல் இருக்குது. ஆனா Su-34 வந்து கிட்டத்தட்ட 15 to 20 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்ச காரணத்தினால அதுல இருக்க சென்சார் ஆகட்டும், பாம்ஸ் ஆகட்டும், ரேடார் ஆகட்டும் எல்லாமே ஓல்டு டெக்னாலஜியா இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்க ஆப்போசிட் எனிமி வந்து முக்கியமா J-20, J-35A, JF-17 இந்த மாதிரி பல போர் விமானங்கள் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வந்து Su-34 சமாளிக்காது. அதனால ரஃபேல் போர் விமானமே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் AMCA, அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா இது வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம். பட் இந்த Su-34 அப்படிங்கிறது 4th ஜெனரேஷன் ஃபைட்டர். அதை தாண்டி இந்த AMCA வந்து ரொம்ப தூரத்துல போய் எதிரியை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. ஆனா ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதும் பெரிய லெவல் இருக்கு. பட் இந்த Su-34ல ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல் இருக்கா, டார்க் ஃபைட்லாம் பெரிய லெவல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு காரணம் இந்த Su-34 வந்து ரொம்ப தூரத்துக்கும் போக முடியாது. அப்படி அங்க போயிட்டு திடீர்னு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதோ அல்ல ஸ்பீடு வந்து கம்மி பண்றதோ அப்படின்னா இது எதுவுமே பாசிபிளே கிடையாது. டைரக்ஷன் முதல் கொண்டு உடனடியா 30 to 40 கிலோமீட்டர் வந்து டக்குன்னு குறைக்கணும் அப்படின்னாலும் பாசிபிள் கிடையாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்தியா வந்து இதெல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு AMCAவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குமே, நாங்க நினைக்கிற வேலையை அது வந்து சூப்பரா செய்யுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான போர் விமானம்னா ஜாக்வார் மற்றும் மீரஜ் 2000. ஆக்சுவலா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட லைஃப் வந்து எக்ஸ்பைரி ஆக தழுவாயில் இருக்கு. ஆனா இந்தியா வந்து இதை வந்து கொஞ்சமாவது இன்னும் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும், அப்கிரேட் பண்ணும். ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய முக்கியமான போர் சமயங்கள்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஜாக்வார் வந்து டீப் ஸ்ட்ரைக்கா உள்ள போய் எதிரியினுடைய பகுதிக்குள்ள போய் அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதை தாண்டி மீரஜ் 2000 பாலகோட் ஸ்ட்ரைக்ல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பரா செயல்பட்டது. இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வேற யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து இந்த மீரஜ் 2000 தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கு காரணம் இதுல பிரிசிஷன் கைடட் பாம்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாம்ஸ் இருக்கு. அதன் மூலமா தான் துல்லியமா தாக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நமக்கு இதெல்லாமே வேணாம், Su-34 எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நமக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்தியாட்ட இவ்வளோ போர் விமானங்கள் நம்ம கிட்ட அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வச்சிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே போர் விமானத்துல நமக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. பட் வருங்காலத்துல எல்லா ரோலையுமே வந்து பிளே பண்ற மாதிரி நிறைய போர் விமானத்தை இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. AMCA ஆகட்டும், தேஜஸ் MK-1 ஆகட்டும், 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் இந்தியாட்ட அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு என்னதான் ரஷ்யா நமக்கு ஆஃபர் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இந்தியா வந்து நம்ம சொந்த ப்ராடக்டை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நம்ம ஓடினா மட்டும்தான் இன்னைக்கு வேணா நமக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த Su-34 அல்லது Su-57 இருக்கலாம். பட் 20 to 30 வருஷம் கழிச்சு நம்ம வந்து சொந்தமா ஒரு போர் விமானம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம இன்னுமே வெளிநாட்டுக்கிட்ட அவன் யாராச்சும் ஆஃபர் கொடுப்பானா, இவன் ஏதாவது ஆஃபர் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கெஞ்சற மாதிரி நிலைமை வரும். அதெல்லாமே வரக்கூடாதுன்னா இன்னையிலிருந்து அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கிட்டு புதுசா வெளிநாட்டுல இருந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.